அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவுல 2 டைமென்ஷனல் ரேண்டம் வேரியபிள்ஸ்ல டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் ரேண்டம் வேரியபிள்ஸ் அதிலிருந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். கொஸ்டின் பாருங்க, 2 random variables x and y have the following joint probability density function. ஸோ f of xy கொடுத்துருக்கோம், அதனோட லிமிட்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ x, y both lies between 0 to 1. ஸோ find the probability density function of the random variable u equals to x, y. y find பண்ணும். ஸோ u is given இல்லைங்களா, uன்றது x, y கொடுத்துருக்கோம். அண்ட் vன்றது நம்மள அஷ்யூம் பண்ணிக்கலாம் சார். vன்றது x அஷ்யூம் பண்ணாலும் சரி, இல்லை y அஷ்யூம் பண்ணாலும் சரி. ஓகேங்களா? ஸோ இதுலேருந்து நமக்கு x, yக்கான வேல்யூ வேணும். ஸோ இந்த டேர்ம்லேருந்து நமக்கு சிம்பிளாக பார்த்தோன்னு தெரிஞ்சிடும் எக்ஸோட வேல்யூ v. தென் ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ரெண்டாவது டைம் இந்த டேர்ம்லேருந்து பாருங்க. ஸோ y ஈக்குவல்ஸ் டு u, x கீழே வந்துடும் இல்லைங்களா? ஸோ y ஈக்குவல்ஸ் டு x நம்ம என்ன அஷ்யூம் பண்ணிக்கிறோம், vன்னு சொல்லி அஷ்யூம் பண்ணியிருக்கோம். x ஆல்ரெடி vன்னு சொல்லி அஷ்யூம் பண்ணியிருக்கோம். அப்போ எக்ஸுக்கான வேல்யூ இன் டேர்ம்ஸ் ஆஃப் uvல ஃபைண்ட் பண்ணி வச்சிருக்கோம். சிமிலர்லி yக்கான வேல்யூ இன் டேர்ம்ஸ் ஆஃப் uvல ஃபைண்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அடுத்து என்ன சார் ஃபைண்ட் பண்ணால் ஜெகோபியன் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ நமக்கு எதுக்கு சார் நம்ம ஜெகோபியன் ஃபைண்ட் பண்ணுறோம்னா நியூ டென்சிட்டி ஃபங்க்ஷன், நியூ ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் uv கண்டுபிடிக்கணும். அதாவது நம்ம என்ன சார் கண்டுபிடிக்க போறோம்னா ஃபங்க்ஷன் ஆஃப் uv கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த ஃபங்க்ஷன் ஆஃப் uvன்றது வெரி சிம்பிள், ஃபங்க்ஷன் ஆஃப் டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் xy இன்டு ஜெகோபியன் கேபிட்டல் J. ஸோ இந்த ஜெகோபியன் இங்கே என்ன சார் அப்படின்னா டோ எக்ஸ் கமா ஒய், ஏன்னா டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறோம் எக்ஸ் ஒய் வேரியபிளை இன் டேர்ம்ஸ் ஆஃப் யூவிக்கு டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ டோ எக்ஸ் கமா ஒய் டிவைடட் பை டோ யூ கமா வி, அதாவது டிட்டர்மினன்ட் டோ எக்ஸ் பை டோ யூ, டோ எக்ஸ் பை டோ வி, சிமிலர்லி டோ ஒய் பை டோ யூ, டோ ஒய் பை டோ வி. இந்த டேர்ம்ஸை கண்டுபிடிக்கணும். ஸோ ஆல்ரெடி எக்ஸ் ஒய் நம்ம இங்கே வச்சிருக்கோம் இல்லைங்களா சார்? ஸோ எக்ஸ் ஒய் எடுத்து தனியாக கூட எழுதிக்கிங்க. எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு வி. அப்போ டோ எக்ஸ் பை டோ யூ. ஸோ எக்ஸில் யூ டேர்ம் இருக்கான்னா இல்லை, அப்போ ஆட்டோமேட்டிக்காக 0. ஸோ எக்ஸை வியை பேஸ் பண்ணி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம், எல்லாமே பார்ஷியல் தான். ஸோ வி டேர்ம் இருக்கான்னா இருக்கு, அப்போ வியை பேஸ் பண்ணி இன்டகிரேட் பண்ணி டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. தென் ஒய் டேர்ம் இருக்கான்னா u பை வி, தென் டோ ஒய் பை டோ யூ. ஸோ ஒய் யூ பேஸ் பண்ணி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். கிளியர்லி இது எல்லாமே பார்ஷியல் டெரிவேட்டிவ், நாட் டோட்டல் டெரிவேட்டிவ். கிளியர்லி பார்ஷியல் டெரிவேட்டிவ். அப்போ யூ பேஸ் பண்ணி டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் வி கான்ஸ்டன்ட், வி பேஸ் பண்ணி டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் யூ கான்ஸ்டன்ட். அப்போ யூ பேஸ் பண்ணி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம், அப்போ வி கான்ஸ்டன்ட். யூ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. சிமிலர்லி டோ ஒய் பை டோ வி. ஸோ வி பேஸ் பண்ணி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம், அப்போ யூ கான்ஸ்டன்ட். ஸோ நமக்கு நல்லாவே தெரியும் 1 பை எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் -1 பை எக்ஸ் ஸ்கொயர், அப்போ -1 பை வி ஸ்கொயர். ஓகேங்களா? அப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. டோ எக்ஸ் பை டோ யூனா 0, டோ எக்ஸ் பை டோ வின்னா 1, டோ ஒய் பை டோ யூனா 1 பை வி, டோ ஒய் பை டோ வின்னா -u பை வி ஸ்கொயர். ஒரு சாதாரண மேட்ரிக்ஸ் டிட்டர்மினன்ட் தான். கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 0 இன்ட்டு எனி வேல்யூ 0, அதாவது 0 இன்ட்டு -u பை வி ஸ்கொயர் -1 இன்ட்டு 1 பை வி. அப்போ என்ன சார் நமக்கு கிடைக்கும், -1 பை வின்னு கிடைக்கும். ஆனால் நம்ம எடுக்கிறது பார்த்தீங்கன்னா மாடுலஸ், விச் மீன்ஸ் ஒன்லி பாசிட்டிவ் டேர்ம் மட்டும் தான் எடுத்துக்கும். ஓகேங்களா? இப்போ எனக்கு தேர்ஃபோர் மாடுலஸ் ஜே ஈக்குவல்ஸ் டு 1 பை வி. ஓகேங்களா? இப்போ நம்ம சப்ஸ்டிட் பண்ணுங்க. தேர்ஃபோர் நம்மளோட ஒரிஜினல் ஃபங்க்ஷன் என்ன சார், ஃபங்க்ஷன் ஆஃப் u கமா v, நியூ ரேண்டம் வேரியபிள் ஆர் நியூ டென்சிட்டி ஃபங்க்ஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் uv. என்ன சார் சொல்றோம், ஃபங்க்ஷன் ஆஃப் x y இன்டு மாடுலஸ் j. ஸோ ஃபங்க்ஷன் ஆஃப் xy. ஸோ ஃபங்க்ஷன் ஆஃப் xy சம்மில் என்ன கொடுத்துருக்கோன்னு பாருங்க. ஃபங்க்ஷன் ஆஃப் xyன்றது x பிளஸ் ஒய்ன்னு கொடுத்துருக்கோம். அப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்போ f ஆஃப் x பிளஸ் ஒய் இன்டு j, ஜேக்கான வேல்யூ 1 பை v. நம்ம எக்ஸ் ஒய் வேல்யூ கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். எக்ஸுக்கான வேல்யூ என்ன சார் இருக்கு, v. ஒய்க்கான வேல்யூ என்ன சார் இருக்கு, u பை v. சப்ஸ்டிட் பண்ணுங்க. இப்போ எக்ஸுக்கான வேல்யூ v பிளஸ் ஒய்க்கான வேல்யூ u பை v இல்லையா சார்? எக்ஸுக்கான வேல்யூ v இங்க இருக்கு, எக்ஸுக்கான வேல்யூ v சப்ஸ்டிட் பண்ணுங்க, ஒய்க்கான வேல்யூ u பை v சப்ஸ்டிட் பண்ணுங்க.
ஜேக்கான வேல்யூ 1/v. ஜேக்கான வேல்யூ 1/v. சப்போஸ் இது உள்ள மல்டிப்ளை பண்ண என்ன ஆகுன்னு பாருங்க. சப்போஸ் ஸோ v அதாவது இந்த 1/v உள்ள தள்ளி விடுறோம். v into 1/v plus u/v into 1/v. அப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இந்த v and v கட் ஆயிரும். இப்போ பேலன்ஸ் என்ன சார் கிடைக்கும் 1. செகண்ட் டைம்ல u/v ஸ்கொயர் கிடைக்கும். அப்போ நியூ டென்சிட்டி ஃபங்க்ஷன், நியூ ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன். ஸோ f in terms of u, v என்ன சார் நமக்கு கிடைக்குதுன்னா 1 plus u/v ஸ்கொயர். இப்போ டென்சிட்டி ஃபங்க்ஷன் மட்டும் தான் ஃபைன் பண்ணிருக்கு. தென் அடுத்து என்ன சார் ஃபைன் பண்ணா லிமிட்டை ஃபைன் பண்ணி ஆகணும். ஸோ ஃபங்க்ஷன் ஃபைன் பண்ணிட்டோம், தென் லிமிட்டை ஃபைன் பண்ணணும் இல்லைங்களா? ஸோ லிமிட்ஸ் எப்படி சார் ஃபைன் பண்ணுறது? ஸோ சம்மில் என்ன லிமிட்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம், கிவன் லிமிட்ஸ், அது ஒரு டைம் எழுதுங்க. சம்மில் என்ன கொடுத்துருக்கோம், 0 less than or equal to x less than or equal to 1, 0 less than or equal to y less than or equal to 1. ஸோ கிளியராக பார்த்தீங்கன்னா போத் எக்ஸ் y லைஸ் பிட்வீன் 0 to 1, 0 to 1 தான். சப்போஸ் நம்ம ஒரு படத்தை வரைஞ்சோம் அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸ் y ஆக்சிஸ் ரெண்டுமே எக்ஸ் அண்ட் ஒய் ஒன்றை தாண்டலை, அப்போ பர்ஃபெக்ட் ஸ்கொயராக கிடைக்கும் நமக்கு. ஸோ இதுதான் ரெக்வைர்ட் ரீஜியன். ஏன்னா ஒய்யோட வேல்யூ மினிமம் 0, மேக்ஸிமம் 1. சிமிலர்லி எக்ஸோட மினிமம் 0, மேக்ஸிமம் 1. இது எக்ஸ் ஒய் பிளேனில் வரைஞ்சோம் அப்படின்னா இது எக்ஸ் ஒய் பிளேனில். சப்போஸ் இதே டேர்மை தென் யூவி பிளேனுக்கு மாற்றுறோம். அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன சார் நம்ம டிஃபைன் பண்ணி வச்சிருக்கோம் இங்கே, எக்ஸோட வேல்யூ v, ஒய்யோட வேல்யூ u/v. அப்போ எக்ஸுக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. எக்ஸோட வேல்யூ அதாவது 0 லெஸ் தென் எக்ஸுக்கான வேல்யூ v லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1. இங்கே ஒய்க்கான வேல்யூ u/v. அப்போ 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு u/v லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1. ஓகேங்களா? இப்போ இந்த ரெண்டு சைட்லையுமே மல்டிப்ளை போத் சைட்ஸ் பை v, மல்டிப்ளை போத் சைட்ஸ் பை v போட்டால் என்ன ஆகுன்னு பாருங்க இந்த டேர்மில். அதாவது 0 இன்டூ v less than or equal to u into v divided by v less than or equal to 1 into v ன்னு கிடைக்கும். அப்போ இந்த v கட் ஆயிரும். அப்போ 0 into any value 0 தான். 0 less than or equal to u less than or equal to v ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? தென் இங்கே வியோட மேக்ஸிமம் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1. வியோட மேக்ஸிமம் வேல்யூ 1. அப்போ இங்கே மேக்ஸிமம் வேல்யூ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 போட்டாலும் சரி, இல்லை நம்ம ஒரிஜினாலிட்டியாக வரையணும் அப்படின்னா படத்தை போட்டோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ படத்தை போட்டால் அதிலிருந்து லிமிட் எழுதுறது ரொம்ப சேஃப் நமக்கு. திஸ் இஸ் u, திஸ் இஸ் v. ஸோ ஃபர்ஸ்ட் லிமிட் என்ன சொல்கிறான்னு பாருங்க, 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு v லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1. அப்போ v மினிமம் வேல்யூ 0, மேக்ஸிமம் வேல்யூ 1. அப்போ u ஈக்குவல்ஸ் டு 0ன்றத v. ஸோ v ஈக்குவல்ஸ் டு 0. u ஆக்சிஸோட நேம் v ஈக்குவல்ஸ் டு 0. அப்போ இந்த லைன் என்ன சார்னா v ஈக்குவல்ஸ் டு 1. வியோட மேக்ஸிமம் வேல்யூ 1. ஓகேங்களா? ஸோ அடுத்த லிமிட் பாருங்க, 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு u லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு v. அப்போ வியோட யூவோட மினிமம் வேல்யூ 0. இப்போ v ஆக்சிஸ் தான் u ஈக்குவல்ஸ் டு 0. நான் v ஆக்சிஸோட நேம் u ஈக்குவல்ஸ் டு 0. அப்போ u less than or equal to v. So u less than or equal to vன்றதை நான் u equals to v கன்சிடர் பண்ணிக்கிறேன். அப்போ u equals to vன்றது ஒரு ஸ்ட்ரைட் லைன், எக்ஸாக்ட்லி பாசஸ் 90 டிகிரி ஆங்கிளில் போயிடும். ஓகேங்களா? ஸோ இது u equals to v. அப்போ வியோட மேக்ஸிமம் வேல்யூ 1, யூவோட மேக்ஸிமம் வேல்யூ 0, தென் வியோட மினிமம் வேல்யூ 0. அப்போ எந்த ரீஜன் நமக்கு க்ளோஸ் ரீஜன்னா இதுதான் நமக்கு க்ளோஸ்டு ரீஜன். ஸோ இதிலிருந்து நம்மளால ஈஸியாக லிமிட் எழுதிக்க முடியும். அப்போ யூவோட லிமிட் எழுதுங்க. ஸோ யூவோட மினிமம் வேல்யூ, ஸோ இதுதானே சார் யூ ஆக்சிஸ்ன்றது ஹரிசாண்டலாக போயிருக்கு. யூன்றது என்றைக்குமே ஹரிசாண்டலாக போயிருக்கு. ஓகேங்களா? அப்போ யூவோட மினிமம் வேல்யூ 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ஸ் டு யூ ஈக்குவல்ஸ் டு வி வரைக்கும் போயிருக்கு. அப்போ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு வின்னு எழுதிக்கலாம். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு வின்னு எழுதிக்கலாம். பட் வியோட மேக்ஸிமம் வேல்யூன்னு இது தாண்டலை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது கரஸ்பாண்டிங்காக இப்படி ஒரு கோடை போட்டுக்கலாம் நம்ம. ஓகேங்களா? அப்போ வியோட வேல்யூ என்ன சார் வரும், அங்கே ஆட்டோமேட்டிக்காக u ஈக்குவல்ஸ் டு 0. அப்போ இந்த லைன் என்ன சார் வரும், u ஈக்குவல்ஸ் டு 1. அப்போ யூவோட வேல்யூ 0லேருந்து 1 தாண்டலை இல்லைங்களா? ஏன்னா இங்கே விக்கு வேல்யூ 1 தூக்கி இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக யூக்கு வேல்யூ 1 தான்.
தென் வி. ஸோ வின்றது என்றைக்குமே வெர்டிகலாக பார்ப்போம், கீழே இருந்து மேலே பார்ப்போம். ஸோ வியோட மினிமம் வேல்யூ இந்த 0 எடுத்துக்க மாட்டோம், ஏன்னா இது நம்ம க்ளோஸ் ரீஜியன், இது நமக்கு உண்டான க்ளோஸ் ரீஜியன். அப்போ வி ஈக்குவல்ஸ் டு யூவில் தான் ஆரம்பிக்குது. அப்போ யூவில் தான் ஆரம்பிக்கும், ஏன்னா வியோட மினிமம் வேல்யூ யூ. இங்கே யூக்கு வேல்யூ தெரியாது, ஒவ்வொரு இடத்துக்கு ஒவ்வொரு மாதிரி வரும். அப்போ மினிமம் வேல்யூ யூ, மேக்ஸிமம் வேல்யூ 1. அப்போ யூ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு வி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1. மேக்ஸிமம் வேல்யூ 1. அவ்வளோதான் சார். அப்போ தேர்ஃபோர் எஃப் ஆஃப் யூ கமா வி நியூ டென்சிட்டி ஃபங்க்ஷன் 1 plus u by v ஸ்கொயர். அதுக்கு உண்டான லிமிட்ஸ் தான் அந்த 2 லிமிட்ஸ். தென் அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான்னு பாருங்க. ஸோ ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் த ரேண்டம் வேரியபிள் u. ஸோ யூன்ற டேர்முக்கான டென்சிட்டி ஃபங்க்ஷன் தனியாக கேட்டிருக்கும். அப்போ அந்த யூன்ற டேர்முக்கான டென்சிட்டி ஃபங்க்ஷன் வேணும்னா முதல்ல எஃப் ஆஃப் யூ கமா வி வேணும். ஸோ எஃப் ஆஃப் யூ கமா வி ஃபைன் பண்ணிட்டோம். ஸோ அடுத்தது மார்ஜினல் டென்சிட்டி ஃபங்க்ஷன் நமக்கு தேவைப்படுது. ஓகேங்களா? ஸோ மார்ஜினல் பிடிஎஃப். So marginal PDF of U. அதாவது என்ன சார் ஃபைன் பண்ணணும்? F of U ஃபைன் பண்ணணும். அப்போ F of U மார்ஜினல் டென்சிட்டி ஃபங்க்ஷனுக்கு ஃபார்முலா என்ன சார்? எனி இன்டர்வல் -infinity to +infinity F of U, V. ஸோ இங்கே U கேட்டதுனால இன்டகிரேட் வித் ரெஸ்பெக்ட் டு V. இன்டகிரேட் வித் ரெஸ்பெக்ட் டு V. அப்போ இங்கே என்ன சார் ஆகும்? F of U. ஸோ F of U, V-கான லிமிட். ஸோ V-கான லிமிட் என்ன பாருங்க, U-ல இருந்து 1 வரைக்கும் போகுது. V-கான லிமிட் மினிமம் U, மேக்ஸிமம் 1. ஃபங்க்ஷன் என்ன சார் நம்ம கொடுத்துருக்கோம்? 1 plus U by V ஸ்கொயர். 1 plus U by V ஸ்கொயர். யாரை பேஸ் பண்ணி சார் இன்டகிரேட் பண்ணணும்? V-யை பேஸ் பண்ணி இன்டகிரேட் பண்ணணும். ஓகேங்களா? இது ஒரு சாதாரண இன்டகிரேஷன் தான். ஸோ இந்த டைம் என்ன ஆகும்? U2 1 ஒரு டைம் மட்டும் மாற்றி எழுதுறேன். 1 plus U-ன்றது கான்ஸ்டன்ட். இந்த 1 by v ஸ்கொயர், அதாவது 1 by a மேலே போகும்போது என்ன சார் ஆகும்? a பவர் -1 ஆயிரும். ஸோ அந்த லாஜிக் படி மாற்றினது என்ன சார் ஆகும்? v பவர் -2 இன்டூ dv ஆகும். ஓகேங்களா? அப்போ இது என்ன ஆகுன்னு பாருங்க. ஸோ 1 இன்டூ டிவி, 1 இன்டூ டிவி v பவர் -2 dv. ஸோ கான்ஸ்டன்ட் இன்டகிரேட் பண்ணால் கான்ஸ்டன்ட்டுக்கு ஒரு வேரியபிள் என்னவோ அந்த டேர்ம் வந்துருக்கு. அப்போ v மட்டும்தான் வந்துருக்கு. ப்ளஸ் இங்கே யூன்றது கான்ஸ்டன்ட், v பவர் -2. ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் v பவர் -2 போட்டால் என்ன சார் வரும்? பவர் -2 கூட +1 டிவைடட் பை -2 +1 இல்லையா சார்? இது x டு தி பவர் n ஃபார்முலாவில் வரும். இன்டகிரேஷன் ஆஃப் x பவர் n dx ஃபார்முலா. அப்போ v பவர் -2 +1 டிவைடட் பை -2 +1 கிடைக்கும். லிமிட் என்ன சார்? u to 1. இப்போ ஒரு டைம் சிம்பிளை பண்ணுங்க, என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம்ல v மட்டும்தான் சார் இருக்கும், பிளஸ் u செகண்ட் டேர்ம்ல u இருக்கும், v டு தி பவர் -2 +1. ஸோ -2 +1ன்றது என்ன சார் ஆகும்? v டு தி பவர் -1 ஆகும். ஸோ நமக்கு நல்லாவே தெரியும் a இன்வர்ஸ் அப்படின்னா 1 by a. இப்போ 1 by v ஆயிரும். அப்போ இந்த டைம் என்ன சார் எழுதலாம்? 1 by v எழுதிக்கலாம். -2 +1ன்றது என்ன சார் எழுதலாம்? -1 எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ லிமிட் u to 1. ஸோ இப்போ அப்பர் லிமிட் அப்ளை பண்ணுங்க, 1 அப்ளை பண்ணுங்க. யாருக்கு சார் அப்ளை பண்ணணும்? v-க்கு அப்ளை பண்ணணும். அப்போ 1 தான் இருக்கு. பிளஸ் இந்த மைனஸ் இருக்கு, v-க்கு 1 அப்ளை பண்றோம். அப்போ u by -1. இது அப்பர் லிமிட் இல்லையா சார்? அப்பர் லிமிட் 1 அப்ளை பண்ற v-க்கு. அப்போ u அப்படியே தான் இருக்கும். மைனஸ் இது லோவர் லிமிட்டுக்கானது. v-க்கு பதிலாக u-வை சப்ஸ்டிட் பண்றோம். u பிளஸ் u டிவைடட் பை -u ஆகும் இல்லையா சார்? இப்போ இந்த -u கட் ஆகும். அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குன்னு பாருங்க. 1 இந்த -1 மேலே போயிடும். இப்போ 1 மைனஸ் யூன்னு இருக்கும். மைனஸ் இங்கே u இருக்கும், u கட் பண்ணிட்டோம். இப்போ -1 இருக்கு. இப்போ மைனஸ் உள்ள தள்ளி விடுங்க, இந்த மைனஸ் உள்ள தள்ளி விடுங்க. 1 மைனஸ் u பிளஸ் 1 இல்லையா சார்? உள்ள -1 போயிடுச்சு. இப்போ கடைசியாக நமக்கு என்ன இருக்கும்? 1 2 மைனஸ் 2 டைம்ஸ் யூன்னு கிடைக்கும். இன்னும் சிம்பிளாக சொல்ல போனால் 2 into 1 minus u கிடைக்கும். இது என்ன சார்? இது ஃபங்க்ஷன் ஆஃப் u. முன்னாடியே ஃபைன் பண்ணி வச்சிருக்கோம். u கான லிமிட் என்ன சார்? 0 to 1. u கான லிமிட் 0 to 1. ஸோ இது ஃபங்க்ஷன் ஆஃப் u. 0 less than or equal to u less than or equal to 1. ஸோ வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். நம்ம கண்டுபிடிச்ச இந்த ஆன்சர் சரியா தப்பான்றது நம்ம ஈஸியாக வெரிஃபை பண்ணிக்க முடியும். எப்படி சார் வெரிஃபை பண்ணுறது அப்படின்னா, ஸோ நமக்கு நல்லாவே தெரியும் டோட்டல் பிடிஎஃப்
ஈக்குவல்ஸ் டு 1. அதாவது இன்டகிரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு பிளஸ் இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் அதனோட வேல்யூ என்றைக்குமே 1. டோட்டல் ப்ராபபிலிட்டி. ஸோ டோட்டல் ப்ராபபிலிட்டி ஆல்வேஸ் 1. அப்போ இங்கே என்ன இருக்கு நமக்கு இன்டகிரல் u க்கான லிமிட் 0 to 1 ஃபங்க்ஷன் 2 into 1 minus u du. இதனோட ஆன்சர் 1 வந்துச்சுன்னா நம்மளோட ஆன்சர் கரெக்ட். ஓகேங்களா? 2 கான்ஸ்டன்ட். அப்போ 1 into du u into du. அப்போ 1 into du என்ன சார் வரும்? u மட்டும் தான் வரும். ஏன்னா கான்ஸ்டன்ட்டை இன்டகிரேட் பண்ணா கான்ஸ்டன்ட்டோட வேரியபிள். u இன்டகிரேட் பண்ணா u ஸ்கொயர் பை 2. லிமிட் என்ன சார் கொடுத்துருக்கோம்? 0 to 1. அப்போ என்ன ஆகுன்னு பாருங்க, 2 டிஸ்டர்ப் பண்ண முடியாது. அப்பர் லிமிட் அப்ளை பண்ணுங்க. 1 அப்ளை பண்ணா 1 மைனஸ் இங்க 1 அப்ளை பண்ணா 1 ஸ்கொயர்னா 1 by 2. தென் லோவர் லிமிட் அப்ளை பண்ணுங்க. 0 அப்ளை பண்ணா எல்லாமே 0 தான். 0 அப்ளை பண்ணா ஃபுல்லா 0. இப்போ பிராக்கெட்டுக்குள்ள எல்சிஎம் எடுங்க. 2 1 minus 1 by 2. 1ல ஆஃப் போச்சுன்னா கண்டிப்பா ஆஃப் தான் இருக்கும். இல்லைங்களா? 1 minus 1 by 2னா 1 by 2 தான். அப்போ 2 to கட் பண்ணிடலாம். ஆன்சர் என்ன கிடைக்கும்? 1. அப்போ நம்ம கண்டுபிடிச்ச இந்த ஃபங்க்ஷன் ஆஃப் u அப்படின்றது கரெக்ட் தான். ஸோ இந்த மாதிரி நம்ம ஈஸியாக வெரிஃபை பண்ணிக்க முடியும். நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். இந்த வீடியோ நம்ம கிளாஸ் இருக்கக்கூடிய இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோஸ் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். நன்றி.